ஓம் சாந்தி. அன்லாக்கிங் ஹாப்பினஸ். மகிழ்ச்சி நம் கையில். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயா மற்றும் ராஜயோகா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதன் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் பிரிவு இந்த இணையதள நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறது. இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி என்றார் லியோ டால்ஸ்டாய். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, இருங்கள் என்று மிகவும் சுலபமாக கூறுகின்றார். இந்த நிகழ்ச்சியை அதை பற்றித்தான். நிகழ்ச்சியின் வரவேற்பு பாடலை வழங்க வருகின்றார் சகோதரர் திரு கௌஷிக் லக்ஷ்மணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் சகோதரர் கௌஷிக் லக்ஷ்மணன் அவர்கள். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், சீமென்ஸ் கமேசா நிறுவனத்தில் பணிபுரிகின்றார். ஸ்வராஞ்சலி இசைக்குழுவைச் சேர்ந்த இவர் இன்றைய நிகழ்ச்சியின் வரவேற்பு பாடலை நமக்காக வழங்குகின்றார். வாருங்கள், கேட்டு ரசிப்போம். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பாதிவனம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது வரம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பாதிவனம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ வெற்றி போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுக்கம் இல்லையடி, இழையும் புன்னகையார் நீ இருட்டுக்கு வெள்ளையடி. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றம் அல்ல, சரிவுகள் வெற்றி அல்ல, பாடப்படி பவள கொடி. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொப்பி இல்லை, உள்ளம் என்பது பூந்தொப்பி, ஆனால் நாளை துன்பம் இல்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையை போலவே இந்த பூமி அமையலையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடே, மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் நாலு பேர் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்று சித்திக்கொள்ள இன்பம் என்ற முத்து வரும், துணித பின் பயம் இல்லையே. கண்ணீர் துளியில் பயிர்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள்,
காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு ஓஹோ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பாதிபலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதக்கு ஏது பலம். தனது இன்னிசையால் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துள்ள சகோதரர் கௌஷிக் அவர்களுக்கு நன்றி நன்றி. அதே சமயம் இசையால் நம்மை விட்டு என்றும் பிரியாத இனிய பண்பாளர் திரு எஸ்பிபி அவர்களையும் பாடல் நினைவுபடுத்திவிட்டது. அன்னாருக்கு நமது இதயபூர்வமான அஞ்சலி. பிரம்மா குமாரிகள் இயக்கம் என்றால் என்ன? அவர்கள் பார்த்ததுமே ஓம் சாந்தி என்று சொல்வார்கள். வெள்ளை ஆடை அணிந்த சகோதரிகள் வருவார்கள். மற்றபடி ஒன்றும் தெரியாது. இவ்வாறு சொல்பவர்களுக்காக பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை பற்றிய சிறிய அறிமுகம் வழங்க வருகின்றார் பிரம்மா குமாரி சகோதரி வசுந்தராதேவி அவர்கள். சாஃப்ட்வேர் இன்ஜினியரான இவர் கடந்த 10 ஆண்டுகளாக முழுமையாக இறை சேவையில் தன் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து சென்னை அடையார் கிளை நிலையத்தில் சேவை செய்து வருகின்றார். Om Shanti. It is my privilege to present few words about Prajapita Brahma Kumaris Ishwarya Vishwavidyalaya. The Brahma Kumaris is a worldwide organization dedicated to bring transformation within the individual, thereby leading to a world transformation through spiritual methods. It was founded in 1937 by Dada Lake Raj, lovingly known as Brahma Baba. Its headquarters is situated at Mount Abu, Rajasthan. The teachings are based on the recognition of intrinsic goodness and spirituality that lies within every individual. In a world of declining standards, disintegrating values, rapid and unpredictable changes, the institution seeks to offer meditative methods through spirituality. This enables an individual to gain peace of mind, work with full potential, and help the society in a constructive way. I am proud to say that the Brahma Kumaris is the world's largest spiritual university led by women. Dadi Hridaya Mohini ji is its current administrative head and Dadi Ratan Mohini ji is additional administrative head. We have over 1 million followers spread across 147 countries and 4,500 meditation centers. Over the years, we have done several projects starting from interfaith, World Parliament of Religions to women's programs, children's programs, programs for youth, teaching values and meditation to the people in jails, serving disaster victims and so on. Thus, spreading our services through 21 wings, catering to the needs of different sections of the society. The institution has gained global appreciation and international acceptance for its teachings. Some of them are: in 1980, the Brahma Kumaris has gained affiliation as an NGO with UN Department of Public Information. Since 1983, the institution has gained general consultative status with ECOSOC. Since 1987, the institution has gained consultative status with UNICEF. The Brahma Kumaris have initiated and implemented global projects that aids to the work of UN. Million Minutes of Peace, Global Cooperation for Better Society, Manifesto 2000 are some of them. Brahma Kumaris have received 7 Peace Messenger Awards for the valuable contribution towards world peace and harmony. Lastly and importantly, Brahma Kumaris do not charge for any of its activities, be it introductory courses, meditation, webinars, seminars, etc. We work towards the betterment of the society. Let's join hands together in bringing a better future.
Thank you. Om Shanti. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பெரியவர்களின் வாழ்த்துக்களும் ஆசிகளும் மிகவும் முக்கியம். அவ்வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நமக்காக ஆசியுரை வழங்குபவர் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியர்ஸ் பிரிவின் தலைவராக விளங்குகின்ற மூத்த சகோதரர் ராஜயோகி பிரம்மா குமார் மோகன் சிங்கல் அவர்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ONGC நிறுவனத்தில் ஜியோபிசிஸ்டாக பணிபுரிந்த இவர் 60 ஆண்டுகளாக தூய்மையான யோக வாழ்க்கை மற்றும் ஆன்மீக பணியில் தம்மை ஈடுபடுத்தி வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத ஒற்றுமைக்கான 12 இளைஞர் பாத யாத்திரைகளையும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கான 22 மிகப்பெரிய பேரணிகளையும் பாரதத்தின் பல மாநிலங்களில் நிகழ்த்தியுள்ள பெருமைக்குரியவர். பர்யாவரன் ஸ்ரீ அவார்டு 1992, இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் 2004, கிரீன் ஐடல் அவார்டு 2013 இந்த விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். வரவேற்கின்றோம் மூத்த சகோதரர் பிரம்மா குமார் மோகன் சிங்கல் அவர்கள். Om Shanti. I have been told that Chennai Center of Brahma Kumaris is organizing a conference on unlocking happiness. Really, organizing such a conference on this topic is a great thing, because in whatever situation we are passing through, we all know about it. And in this condition, it's rather easy to say to remain happy, but quite difficult to be in a state of mind. In fact, the happiness is a state of the mind, and it is not much concerned with the external situation, though it is very much connected with all the things surrounding us. But if we see deeply, then it is a state of mind which can be molded as per our thinking. And so the state of mind is very necessary to make up, and organizing such a topic is very, very relevant, because what people require today is just to cut off from the existing situation for the time being, and not to be happy by themselves only, but to keep the environment and other people, relations, friends and other members of the society happy. So I congratulate the organizers of this conference from my heart, and hope that what the topics they have kept, they will be explained very nicely by the competitors. I have gone through the list of the speakers and guests, and really it will be a very much interesting conference. I convey my heartiest greeting once again, and hope that they will be able to provide a permanent solution to the existing situation, so that they are not only happy, but this happiness is reflected from their thinking, speech, from their actions, behavior, so that people can think that really the meditation what this institution teaches is very much helpful in the present day situation. I myself practice this meditation, and I hope that the sisters who will be explaining about the meditation and the spiritual knowledge, that will go through a long way in the life of the listeners as well as to the speakers, and this will completely change their life. Please accept my heartiest congratulation, and I hope that it will be a very, very beneficial
for each and everyone. Thank you very much. Om Shanti. நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கிய நமது மூத்த சகோதரர் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றி. தேங்க்யூ பாய்ஜி ஃபார் யுவர் குட் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். சயின்டிஸ்ட்ஸ் மற்றும் இன்ஜினியர்ஸ் இவர்கள் சேர்ந்தால் கண்டுபிடிப்புகளையும் ஆராய்ச்சிகளை பற்றி மல்லவா பேசுவார்கள். மகிழ்ச்சியை பற்றி என்னதான் சொல்லப் போகின்றார்கள்? இந்த நிகழ்ச்சியின் நோக்கம்தான் என்ன? விளக்க வருகின்றார் ராஜயோகி பிரம்மா குமாரர் சகோதரர் செல்வநாதன் அவர்கள். கடந்த 30 ஆண்டுகளாக பிரம்மா குமாரிகள் இயக்கத்துடன் தன்னை இணைத்து கொண்டு ஆன்மீக சேவை செய்து வருகின்றார். தமிழக மண்டலத்தின் சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியர்ஸ் பிரிவுக்கு சேவை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். ஓம் சாந்தி. பிரம்மகுமாரிகளின் தமிழகத்தின் இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் விங் நடத்தும் அன்லாக்கிங் த ஹாப்பினஸ் எனும் இந்த கான்ஃபரன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வில் சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் உடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளில் அறிவியலும் தொழில்துறையும் மிக அபரீதமான அளவில் முன்னேறி இருக்கின்றது. தகவல் தொடர்பு வளர்ச்சித்துறை, விஞ்ஞானம் ஆகியவற்றின் வளர்ச்சிதான் தகவல் தொடர்பு துறை மற்றும் அறிவியலின் இந்த வளர்ச்சிதான் எங்கோ இருக்கும் உங்களை இன்று சந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அறிவியல்வாதியும் டெக்னாலஜி ஒவ்வொரு கண்டுபிடிக்கப்படும் பொழுது அந்த அறிவியல் விஞ்ஞானியுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் எனில், தான் கண்டுபிடிக்கும் ஒரு கண்டுபிடிப்பு மனித வாழ்வில் இருக்கும் பிரச்சனையை எளிதாக்கி அதன் மூலம் அவருடைய வாழ்வில் நேரத்தையும் எனர்ஜியையும் சேமிக்க வைத்து அவர்கள் வாழ்க்கையை மேலும் அமைதியும் சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பதே ஆகும். இந்த நோக்கத்தில்தான் இன்று அறிவியல் வளர்ந்திருக்கிறது, தொழில்துறை வளர்ந்திருக்கிறது, போக்குவரத்து துறை, மருத்துவம், மருத்துவ வழிமுறைகள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றது. ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் மகிழ்ச்சியின் அளவானது ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதை தான் கண்கூடாக பார்க்கின்றோம். ஏன் என சிந்திக்கும் பொழுது, விஞ்ஞானம் ஒரு நல்ல நோக்கத்தோடு கருவியில் படைத்தாலும் அதை உபயோகிப்பவர்கள் அதே நல்ல நோக்கத்தோடு நாம் உபயோகிக்கிறோமா என்று பார்த்தால் பெரும்பாலும் கிடையாது. உதாரணத்திற்கு, உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கும் மிக்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நல்ல தரம் உயர்ந்த பாதாம் முந்திரி பருப்பை போட்டீர்கள் என்றால் 1 நிமிடம் ஆன் செய்தால் அடுத்த நிமிடம் உங்களுக்கு அந்த பாதாம் பருப்பு பவுடர் கிடைக்கும். அதே மிக்சியில் 1-2 செங்கல் துண்டுகளை போட்டு ஆன் செய்தாலும் அடுத்த நிமிடம் செங்கல் பவுடர் கிடைக்கும். மிக்சியுடைய வேலை அதை அரைப்பது. ஸோ விஞ்ஞானம் நமக்கு சாதனத்தை கொடுத்து விட்டது. ஆனால் அதை நான் எப்படி உபயோகிக்கிறேன், அதன் மூலமாக எனக்கு என்ன விளைவுகள் கிடைக்கிறது என்பது நம்மை பொறுத்து தான் இருக்கின்றது. இதே போல்தான் நம்முடைய மனமும் ஒரு மிக்சியை போன்றது. அதில் நான் நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை, அடுத்தவருக்கான சுப எண்ணங்களை நான் போட்டு சிந்திப்பேன் ஆகில் அதனுடைய விளைவு எனக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கிறது. அதற்கு பதிலாக நான் கோபமும் பொறாமையும் வெறுப்பும் கொண்ட நெகட்டிவான எண்ணங்களை போட்டு சிந்திப்பேன் ஆகில் அதனுடைய விளைவு துக்கமும் அசாந்தியை தான் கொடுக்கின்றது. ஸோ படைப்பது நல்ல நோக்கத்தில் படைக்கப்பட்டாலும் அதை நாம் சரியான வழியில் உபயோகிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதைதான் அன்றே அறிவியல்வாதி ஐன்ஸ்டீன் கூறியிருக்கின்றார்.
ஆன்மீகம் இல்லாத ஒரு அறிவியல் ஒரு குருடனை போன்றது. அது எங்கு வேண்டுமானாலும் உங்களை கொண்டு சேர்க்கும், ஆனால் சரியான லட்சியத்திற்கு கொண்டு சேர்க்குமா என உறுதி கிடையாது. அதேபோல் அறிவியல் இல்லாத ஆன்மீகம் முடவனை போன்றது. அதனால் எங்கு போய் சேர வேண்டும் என தெரியும், ஆனால் எப்படி போய் சேர முடியாது, சேரக்கூடிய சக்தி கிடையாது. ஆனால் அறிவியல் ஆனது ஆன்மீகத்தின் வழிகாட்டுதலோடு செயல்படுமானால் நாம் விரும்பும் சரியான லட்சியமான மகிழ்ச்சி நிறைந்த சமுதாயத்தை இரண்டும் இணைந்து செயல்படும்போது கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான சமுதாயம் வர வேண்டுமெனில் அதற்கு அடிப்படை தனி மனிதனுடைய மகிழ்ச்சி. இந்த தனி மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு ஆதாரம் ஏற்கனவே நான் கூறியபடி நம்முடைய மனதிற்கு நல்ல சிந்தனைகளை, தெளிவான சிந்தனைகளை கொடுக்க வேண்டும். மனதை சரியான முறையில் நெறிமுறைப்படுத்த வேண்டும். இதற்கான பயிற்சியை செய்தோம் என்றால் அசாதாரணமான சூழ்நிலையில் கூட நம் மனதிலிருந்து நாம் மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வர முடியும். இதைத்தான் பிரம்மகுமாரிகள் இயக்கம் இன்றைய அசாதாரண இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் மனதை சரியாக நெறிப்படுத்துவதன் மூலம் தனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வந்து தன்னை மகிழ்ச்சியாக்கி அதன் மூலம் சமுதாயத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஓம் சாந்தி. நிகழ்ச்சியை பற்றிய நல்லதொரு சுவையான விளக்கத்தை வழங்கிய சகோதரர் அவர்களுக்கு நன்றி. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்திருக்கின்ற 4 சிறப்பு விருந்தினர்களுமே ஒவ்வொரு கேள்விக்கும் தமது பதில்களை, கருத்துக்களை நம்முன் வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து பிரம்மா குமாரி சகோதரிகள் வழங்கும் சிறிய தியான வர்ணனை நாம் கேட்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதல் கேள்வி, Why is this topic relevant for the current scenario? இந்நிகழ்ச்சியின் தலைப்பை பார்த்ததும் நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? ஆன்மீக சேவை களத்தில் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணம் செய்து வருபவர் ராஜயோகினி பிரம்மா குமாரி தெய்வீக சகோதரி பீனா அவர்கள். தற்போது தமிழகம், புதுச்சேரி மற்றும் தென்கேரள மண்டலத்தின் சேவை ஒருங்கிணைப்பாளராக விளங்குகின்றார். சகோதரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். Om Shanti. Respected Rajyogi, Divine Brother Mohan Singhal ji, respected Brother Swaminathan ji, respected guests in this program today, and Divine Brothers and Sisters participating in this webinar program today. As I was looking at the topic, Unlocking Happiness, I started thinking, can happiness be locked? Can anyone lock my happiness? Happiness is an experience. It is a feeling. It is an inner area of a very deep experience of satisfaction within. Isn't it, friends? How can happiness be locked? During this time of pandemic COVID-19, since the past 8 to 9 months, we are facing lot of difficulties around. In fact, people in the globe are locked. First 2-3 months was really a surprise and stress for us also. Slowly now we are coming back to normalcy, but the disease is still spreading. We were told right in the beginning, take precautions, be careful, but do not panic. As days are passing by, the news, the information which we are getting has created an environment of fear, anxiety, stress around us.
and we are also being affected by the stress created. But friends, we need to come back to our stage of inner happiness very quickly. Let us visualize ourselves as a shining star of happiness in the center of my forehead, in between my eyebrows. I am a shining star of happiness, a divine light and might, the divinity of the star spreading all around to different organs of my body, to the area in which I am now, to the community, to the society, to the world at large. I am an embodiment of happiness within. Yes, friends, bringing such pure, positive, powerful thoughts to our mind every 2-3 hours, if we spend 1 or 2 minutes in silence, reminding myself of the energy of happiness within, I will be able to maintain my balance. Before the pandemic, I was happy, and very soon, if I continue giving myself such positive good diet, I will be happy again. நமக்காக இன்று பதிலளிக்க வரும் சான்றோர்கள் டாக்டர் மயில்சுவாமி அண்ணாதுரை அவர்கள். அவருக்கு அறிமுகம் தேவையே இல்லை. தமிழகத்தின் பெருமை கூறும் அறிவியலாளர், வைஸ் பிரசிடென்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, சேர்மன் நேஷனல் டிசைன் அண்ட் ரிசர்ச் ஃபோரம் பெங்களூர், டிஸ்டிங்கிஷ்ட் சயின்டிஸ்ட், ஃபார்மர் டைரக்டர் ISRO. We welcome you heartily, sir. நிலவில் நீர் கண்டுபிடித்தது மாதிரி ஒரு மகிழ்ச்சி நினைக்கிறேன். ஏன்னா கண்டுபிடிப்புகளை 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று, முதல்ல இருக்கிறது தான் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வது, முழுதாக தெரிந்து கொள்வது கண்டுபிடிப்பு ஒரு வகையில். இன்னொரு வகையில் இது வரைக்கும் இல்லாத ஒன்றை உருவாக்கி அதை செய்வதும் கண்டுபிடிப்பு. அது மாதிரி சொல்கிறது தான். வானொலி முதல்ல இல்லை, டிவி முதல்ல இல்லை, செல்ஃபோன் முதல்ல இல்லை, புதுசாக கண்டுபிடிச்சது புதிய கண்டுபிடிப்பு, இன்வென்ஷன். ஆனால் புவியீர்ப்பு விசை முதலே இருந்தது தான். அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம சந்திரயானுக்கு முன்ன 69 முறை நிலவைக்காக பல கலன்கள் அனுப்பிச்சிருந்தாலும், அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜப்பானும் ஐரோப்பிய நாடுகள் அனுப்பிச்சிருந்தாலும் கூட, நம்ம தான் முழுதாக நிலவை பார்த்து, அங்கே இல்லாமல் நிலை அதுக்கு முன்னால் இருந்தாலும் முழுதாக நிலவை பார்த்து, இந்தந்த இடத்தில் நீர் இருக்கிறது, இந்தந்த இடத்தில் நீர் இல்லை அப்படின்னு உண்மையான முழுத்தன்மையை நாம் சொன்னோம். அந்த வகையில் முழுமை நம்மை அறிஞ்சிட்டோம்னா அதுக்கான ஹாப்பினஸ் தெரிஞ்சிடும், மகிழ்ச்சி அது தெரிஞ்சிடும், நம்மள்தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது. நிலவில் இருந்த நீரை, முதல்ல இருந்த நீர் தான், அது சரியாக பார்க்காதனால, முழுமையாக நிலவை பார்க்காதனால மற்றவங்களால சொல்ல முடியலை. முழு நிலவை பார்த்த சந்திரயானால் கண்டிப்பாக முதல் முறையாக சொல்ல முடிஞ்சது. அதே மாதிரி நாம முழுதாக புரிந்து கொண்டால் நம்முள் இருக்கும் மகிழ்ச்சியை கண்டிப்பாக நம்ம கொண்டு வர முடியும். வெளியில் இருப்பது மகிழ்ச்சி அல்ல, உள்ளில் இருப்பது மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலவில் நீர் கண்டுபிடிச்சதுக்கும் நாமே கண்டுபிடிச்சிக்கிறதுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையாக நான் பார்க்கிறேன். நன்றி. மும்பையைச் சேர்ந்த ப்ரொஃபசர் டாக்டர் EV சுவாமிநாதன் அவர்கள், இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி, கார்ப்பரேட் ட்ரெய்னர் அண்ட் கன்சல்டன்ட், honored by the Rotary Club with the Award of Excellence and Nation Builder Award. பிரம்மா குமாரிகள் இயக்கத்துடன் 25 ஆண்டுகளாக தம்மை இணைத்துக் கொண்டு ஆன்மீக சேவை செய்து வரும் சகோதரர் அவர்களை வரவேற்கின்றோம். Om Shanti, Namaskar. My dear friends, I would love to answer this question in 3 parts. Number 1, what is happiness? Number 2, why happiness? And number 3, where do we get this happiness? So the first part, what is happiness? Happiness could be different for different people, but it is usually said happiness is basically a state of our mind. If our mind is very peaceful, if our mind is loveful, stable, if our mind is pure, then we experience a feeling or consciousness which is called as happiness. In fact, they say a small child smiles and laughs 300 times per day,
because the child's mind is so sweet, so clean, so pure. So this exactly is what is happiness. Number 2, why happiness? They say, my dear friends, life is a question of options. Life is a question of choice. I will give you 2 options, and I want all of you, my dear friends, to introspect out of these 2 options which is the correct option. Option number 1, we feel there is so much of stress, anxiety, fear outside. We feel that if all of these things becomes okay, then I'll become very, very happy. This is option number 1. Option number 2 is, if I bring my mind to a state of peace, stability and happiness, then I get the inner strength to manage all these challenges and face these situations. So I'm sure the second option is the right option, and that is the reason why this topic is very, very relevant. The third thing is, where do we get this happiness from, right? In fact, there was a monk who was speaking to his disciples, and he was telling them about the philosophy of managing stress. So he was advocating to them that if any situation is there, stressful situation is there, we have got only 2 options. Number 1 is fight, and number 2 is flight. Suddenly there was an earthquake. So all the disciples, they ran outside. After a couple of minutes, when the earthquake got subsided, all the disciples returned back, and they were very, very astonished and surprised to see the monk sitting very stable, very cool. So the disciples asked the monk, hello, a couple of minutes before you told if there is any situation, stressful situation, either you fight or you take a flight. So the monk said, yes, I did really say that. So the disciples asked him, sir, in case of an earthquake, we cannot fight. So there is only option is to take a flight, and therefore we ran outside. But the person who preached to us was sitting very idle and was very cool and calm. How could this be possible? So the monk smiled at the disciples and said, yes, the only option right now was to take that option of taking a flight. You also ran, I also ran. The only difference was you ran outside and I ran inside. So my dear friends, the only problem with people today is we are searching for peace, love, stability and thereby happiness outside. But happiness is a treasure within ourselves, and therefore this topic of unlocking the happiness within is a very, very important topic. Mrs. Gowri Kailasam, President, Rane, Madras Limited, Steering and Linkage Division. அமெரிக்காவின் ஃபோர்டு மோட்டார் நிறுவனத்தில் பணிபுரிய தொடங்கி கடந்த 30 ஆண்டுகளாக பொறியியலின் பல பிரிவுகளில் தடம் பதித்து வெற்றி கண்டு வந்திருப்பவர். பன்னாட்டு தொழில்துறை கலாச்சாரங்களில் வல்லவர் என்று சொல்லலாம். அவரை வரவேற்கின்றோம். ஓம் சாந்தி, வணக்கம். உங்களை எல்லாரும் இன்னைக்கு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டாபிக் நம்மளுக்கு கொடுத்துருக்குறது மகிழ்ச்சி என் கையில். நம்ம வாழ்க்கையே மகிழ்ச்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையே நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம எந்த ஒரு வேலையை பண்ணாலும் சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறோம். இந்த வேலையை நம்ம பண்ணோன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் அந்த வேலையை நம்ம பண்ணுறோம். 2 விதமான சந்தோஷங்கள் இருக்குது. நம்மளுக்கு வேணுங்கிறது கிடச்சிதுன்னா அது ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு வேண்டான்னு நினைக்கிறது நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஸோ அது வரலைன்னா அதுலேயும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் வாழ்க்கையே. இந்த சந்தோஷத்தை தேடி தான் நம்ம வாழ்க்கையை போயிட்டே இருக்கோம். ஆனால் இதில் எனக்கு சிஸ்டர் சிவானி சொன்னது தான் எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப பதிஞ்சது. அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம சந்தோஷங்கிறது வெளியில் எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம அதை தேடி நோக்கி பயணப்பட்டுருக்கோம். ஆனால் சந்தோஷம் என்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளுக்கு உள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பொருளை வாங்கினா, இந்த இடத்துக்கு போனால், இதை பண்ணினா, அதை பண்ணினா நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னு நினச்சிக்கிறோம். அதனால் அதை தேடி போய்கிட்டே இருக்கோம்.
இன்னொருத்தங்க வந்து நம்ம போட்டிருக்க சாரீ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் சந்தோஷம்னு நினைக்கிறோம். இன்னொருத்தங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறதுல நம்ம சந்தோஷத்தை நினைக்கிறோம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம சந்தோஷத்தை வெளியில் கொடுத்துட்டோம், நம்ம சந்தோஷத்தை இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சந்தோஷத்தை வெளியில் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் மற்றவங்கக்கிட்ட. எனக்கு என்னோடய சந்தோஷத்தை திருப்பி கொடு, எனக்கு என் சந்தோஷத்தை திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிச்சை எடுத்துகிட்ருக்கோம். அதை விட்டுட்டு சந்தோஷத்தை நம்மளுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம நம்பி வாழ்க்கையை நடத்தினோன்னா ரொம்ப சிறப்பாக இருப்போம் அப்படிங்கிறத நான் அவங்க சொல்லி புரிஞ்சிட்டேன். ஏன்னா எந்த ஒரு சந்தோஷமும் நம்ம ஒரு பொருளில் வச்சுருந்தோன்னா அந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்ச உடனே அந்த சந்தோஷம் அதை விட்டு போயிடுது. நம்மளுக்கு அதுக்கப்புறம் அதில் சந்தோஷம் இருக்கிறது இல்லை. ஸோ வெளியில் இருக்க சந்தோஷம் எல்லாமே டெம்பரரியாக இருக்குது, எதுவுமே பெர்மனண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுக்கு சந்தோஷங்கிறது பெர்மனண்ட்டாக இருக்கணும். அதனால் அதை உள்ளே தேடுறது தான் நம்மளுக்கு பெட்டர் தேன் வெளியில் தேடுறது. ஏன்னா வெளியில் நம்ம எது தேடினாலும் அது டெம்பரரி தான். நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், கார் வாங்கிட்டோன்னா அந்த சந்தோஷம் இனிமேல் அந்த காரில் திருப்பி இருக்கிறது இல்லை. அது வாங்குகிற வரைக்கும் தான், அந்த ஏக்கம் இருக்க வரைக்கும் தான் நமக்கு அது சந்தோஷம் கொடுத்துருமோங்கிற ஏக்கம் இருக்க வரைக்கும் தான் அது இருக்குது. வாங்கின அடுத்த நிமிஷமே அந்த ஏக்கம் போயிடுது, அந்த ஏக்கம் போன உடனே அந்த சந்தோஷமும் போயிடுது. அதனால நம்ம வந்து சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறது அது நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்குது. அதனால் சந்தோஷங்கிறது நம்ம உள்ளே இருக்குது, அதை எப்படி நம்ம அடையணுங்கிறது தான் நம்மளோட லைஃபே. அதை தான் நம்ம எல்லாரும் அடையணும்னு நான் விருப்பப்படுறேன். நன்றி. ஓம் சாந்தி. உலகில் மனிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சிக்காக பல வழிகளை கையாளுகின்றனர். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எனக்குள் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது வெளிப்புற உலகில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டு எனக்குள் இருக்கும் அந்த அதிசய உலகை நோக்கி பயணிக்கின்றேன். என்னிடம் எல்லையில்லாத சுகம், அமைதி நிரம்பி இருக்கிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்துக் கொண்டே இருக்கிறேன். இறைவன் என்ற இனிய நண்பருடன் எனது தொடர்பு இருப்பதால் என் மனம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியில் நிரம்புகிறது. எனது செயல்களில் மகிழ்ச்சியின் பிரவாகம் தானாகவே பெருக்கெடுக்கிறது. மகிழ்ச்சி என்பது மனதை சார்ந்ததே தவிர மனிதர்களையோ சூழ்நிலையையோ பணம் பதவியையோ சார்ந்ததல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த நொடியிலிருந்து ஒவ்வொரு கணமும் பட்டாம்பூச்சியைப் போல எல்லையின்றி பறக்கின்றேன். மலரைப் போல முகமலர்ந்துள்ளேன். காலை சூரியனைப் போல என்னிடமிருந்து மகிழ்ச்சியின் ஒளி கிரணங்கள் இந்த உலகம் முழுவதும் பரவுகிறது. நான் ஆரோக்கியமாக மன மகிழ்வுடன் என்னை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கிறேன். மகிழ்ச்சி என்னுள் இருந்துதான் பிறக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டதால் மகிழ்ச்சிக்கான வாசல் என் வாழ்க்கையில் திறந்து விட்டது. நான் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளேன். ஓம் சாந்தி. இரண்டாவது கேள்வி, how do we handle the impact of failure on happiness? சில சமயங்களில் இந்த கடின உழைப்புக்கு பின் வெற்றியும் சில சமயம் தோல்வியும் கிடைக்கிறது. தோல்வியின் நேரங்களில் உங்களை நீங்கள் எப்படி என்ன செய்து சமாளித்துக் கொள்ளுகிறீர்கள்? My dear friends, there was a very, very great scientist whose name was Einstein. Years back, he had reported a very wonderful statement, and I quote Einstein when he said,
No problem can be solved from the same consciousness that you created it. So my dear friends, what is very, very important is we have to work on a consciousness. A shift of consciousness is very, very important. Till now, what we have been advocating to our students and children in life is work on success, right? But what is very, very important, we should work on happiness. Because the moment I speak about happiness, right, I get into Google and I start searching how to become happy rather than becoming successful. So all successful people are not necessarily happy, but all happy people will one day certainly become successful. So my dear friends, if this is 2020, you need to introspect. 10 years before, what was the situation and what is the situation today? And when you look at this 10 years of journey, we will find that every one of us have achieved success in some or the other measurements, right? We might have got a promotion, a qualification might have increased. We have now owned maybe a four-wheeler, right? Everything we have become successful. But still we are feeling a vacuum within ourselves. What we need to introspect is, we have become successful, but what about my happiness index? And if we have become successful, okay, we have actually worked on to it. But the question is, we have never worked, our priority was never for peace, love, stability and happiness. So this shift of consciousness is what is very, very important. If we have been keeping on working with the target of success, naturally small problems, challenges, right, may come to us as failure. So that is the first step. Second step, what is very, very important is, we need to enjoy the process of our journey. Therefore, they say life is a journey, but not a destination. And when we start enjoying this process, no matter whether we have been able to reach a destination or not, we will still enjoy it. And therefore, there is a very wonderful slogan which says, right, we have got right only on our actions, but not on our results. That's very important. Third thing is, we need to understand the concept of time. Now some event comes to us which we are terming it as failure in the short term, but when you look at a larger canvas of life, that particular event may actually come as a blessing to us. We are not able to make this judgment right now, but we need to have a patience, and after some time we will understand that that particular event which we had termed as failure is actually being a very beautiful event in our life. So my dear friends, to overcome this concept of failure, we need to have the right knowledge, the right wisdom. And when we have this right wisdom, there is nothing called as failure. Every event of our life, it comes to us as a teacher. Let's understand the teachings, empower ourselves with our experience and move ahead on our life with lots of joy and happiness. வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம், மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போதுமே எல்லாத்துலேயும் எல்லாரும் வெற்றி அடைஞ்சதுன்னு நம்மளுக்கு இல்லை. எல்லாத்துலேயுமே எல்லாருமே எப்போதுமே தோல்வி அடைஞ்சாங்கங்கிறதும் கிடையாது. ஸோ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப்பில். நம்ம இந்த வெற்றியும் தோல்வியும் பற்றியே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா தோல்வி அடைஞ்சால் சோகமாகும், வெற்றி அடைஞ்சால் சந்தோஷம் இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் இருக்கும், அது போயிடும். ஸோ இந்த வெற்றி தோல்விங்கிறது சந்தோஷத்துக்கு கொடுக்காது. ஆனால் எது சந்தோஷத்துக்கு கொடுக்கும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணிவிட்டு, சின்ன சின்ன காரியங்களை பண்ணிவிட்டு, அந்த ஒரு குறிக்கோள் நோக்கி போகிறது தான் சந்தோஷம். இதை நம்ம கிரிக்கெட் இந்தியன் கேப்டன் மிஸ்டர் தோனி சொல்லியிருப்பார் இதை பற்றி. அவர் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் எனி கேம். அதாவது எந்த சக்ஸஸும் ஃபெயிலியரும் ஒரு கேமில் நடக்க தான் செய்யும். ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது? சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்ம கையில் கிடையாது.
அது வந்து அதோட ரிசல்ட் வந்து நம்ம கையிலே கிடையாது. அது கடவுள் கையில் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பண்ண ப்ரீவியஸ் கர்மாஸ்னால இருக்கலாம். ரிசல்ட் எப்படி வருது, எதனால் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்ன? ப்ராசஸ், ஆக்டிவிட்டி, நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளோட செயல் நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த செயலில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த சக்ஸஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஆர் த ஃபெயிலியரில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த முயற்சியில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா நிறைய சந்தோஷம் இருக்கும். அப்புறம் அந்த முயற்சி பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த காரியம் நடக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பண்ண முயற்சி நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த முயற்சியில் இன்னும் வேறு என்ன மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வரதான் செய்யும், சக்ஸஸ் வராமல் இருக்காது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் த ப்ராசஸ் ரதர் தேன் ஆன் த ரிசல்ட். இப்போ நம்ம பிஸ்னஸ்லேயே இருக்கோம், நம்ம போய் ஒரு கஸ்டமர்கிட்ட போய் கேட்குறோம் இந்த பிஸ்னஸை கொடு அப்படின்னு. கஸ்டமர் வந்து கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நம்ம காம்படிட்டிவாக இருக்கணும், நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியில் கொடுக்கணும், அவங்களுக்கு எதிர்பார்க்கறது எல்லாமே நம்ம கொடுக்கணும், அப்போ தான் அது கிடைக்கும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை எப்படி நிறைவேற்றுறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த செயல் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம கையில் இருக்கிற அந்த செயலை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அதுவே ஒரு சந்தோஷம்தான். அதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நிச்சயமாக நம்மளுக்கு சக்ஸஸ் வரதான் செய்யும், சக்ஸஸ் வராமல் இருக்காது. ஸோ என் டீமில் இருக்கவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறது என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். அண்ட் இஃப் யூ டோன்ட் கெட் த ரிசல்ட், நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் யூ வில் நோ வாட் யூ ஹாவ் டு சேஞ்ச் இன் த ப்ராசஸ். அதை தான் சொல்கிறேன். அதை எல்லோரும் கடைப்பிடிச்சாங்கன்னா எல்லாருமே நிறைய சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறது என்னோட பிலீஃப். ஓம் சாந்தி. We have been listening since our childhood days, Shakespeare saying and enacting also, this world as a drama stage, we are all actors in it. Yes friends, let us visualize the entire globe as a huge drama stage, and we are 750 crores actors on this drama stage at different places, in different scenes, enacting different roles. Now in this drama stage, I am on the stage, I am playing my role to the best of my capacity, giving in a lot of energy, working very devotedly. Along with me, there are other actors on the stage who are also playing their role, and together we are all experiencing happiness. At times, when my role finishes, I become an observer. I look around, different people in different groups at different places, playing different scenes. Background scenes keep on changing from time to time. So at times I am an actor, at times I am an observer. Now as this drama goes along, at the end of the day, I experience peace, happiness, success. And this goes on 24/7 by 365 days. But sometimes there are situations during which I feel the result which I expected is not coming or is being delayed. It may be due to some government policies, it may be due to some misunderstanding in relationships, some natural calamities, maybe my health is not okay, maybe different things. But whatever I am looking for, I am not able to experience in my life. Naturally, my happiness quotient reduces. Sometimes I am able to speak to others, to share with them, take their guidance and work accordingly.
But sometimes I have to face such situations by myself. Let us remember the world as a drama. Night will turn into day. Sunshine will bring happiness and success again. Even in nature, we have 3 seasons. So surely life is a change. But very soon, the clouds of darkness will disappear and the sunshine of happiness will shower in my life again. அறிவியலில் என்னை பொறுத்தளவுக்கு நடப்பது, நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறோம். அது நம்மளாக எடுத்துக்கொண்ட ஒரு இலக்கு. அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் அடைவது வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது மற்றவர்களுடன் நடக்கக்கூடிய போட்டி அல்ல, இது ஓட்டப்பந்தயம் அல்ல, நமக்கு நாமே வைத்துக்கொண்ட இலக்கை நோக்கி அடைவது. அதில் தோல்வி என்று சொல்லுவது, சர்க்கிள் என்று சொல்வது அப்படின்னா குறித்த நேரத்தில் அடைய முடியாதது. அந்த இலக்கை நாம் அடையும் பொழுது அந்த இலக்கு நம்ம நினைச்ச மாதிரி இல்லாமல் இருக்கிறது. அதை தான் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இலக்கு அடைய முடியல அப்படின்னா சறுக்கி விழுந்தவனா அப்போ சுதாரித்து எந்திரிச்சு ஏன் விழுந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த அடிகள் எடுத்து வைக்கணும். அதுதான் முக்கியமானது. நிலவில் நீர் கண்டுபிடிச்சது ஒரு வெற்றியாக இருக்கலாம். செவ்வாயை முதல் முயற்சியிலேயே அடைந்தது வெற்றியாக இருக்கலாம். சந்திரயான் 2 சறுக்கினோம், அந்த இடத்துல தோல்விங்கிறத எடுத்துக்காம அந்த சறுக்கல் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த திரும்ப அந்த நம்முடைய நிலவை அடையணும், மெதுவாக இறங்கணும் அப்படின்னு போகிறோம் இல்லையா, அந்த பயணம் தான் முக்கியமானது. அந்த வகையில் என்னை பொறுத்தளவுக்கு அறிவியலுடைய பயணங்கள் வெற்றி அப்படிங்கிறது ஒரு இலக்கு நோக்கி போகுது. அந்த இலக்கு சீக்கிரம் வரலாலும் அல்லது சறுக்கல் ஏற்பட்டாலும் அதை தோல்வி அப்படிங்கிறத விட அந்த இலக்கு நோக்கி போவதற்கான ஒரு பாடத்தை அது கொடுக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது தான். அதாவது நிறைய பேர் சொல்கிற மாதிரி தோல்வி என்பது கொஞ்சம் காலதாமதமாக வரக்கூடிய வெற்றி அப்படிங்கிற முறையில் தான் போகுது. அந்த வகையில் அறிவியல் நாளுடைய பயணங்கள் வெற்றி தோல்வி என்பது இலக்கு மற்றவர்களுடன் அல்ல, தனக்குத்தானே அணிச்சு கொண்ட ஒரு இலக்கை அவர்கள் சரியான முறையில் போவது தான். அந்த வகையில் வெற்றி தோல்வி என்ற வித்தியாசங்கள் அதிகமாக இல்லை. வெற்றிகள் வந்தால் அடுத்த இலக்கு நோக்கி அடுத்த ஒரு இலக்கு வருது அப்படியே போயிட்டு இருக்கிறது அந்த பயணம். அந்த பயணங்கள் வரக்கூடிய சறுக்கல்கள் வெளியிருந்து தோல்வியாக தெரிஞ்சாலும் கூட அது அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு பாடமாக, ஒரு புதிய பாடமாக கற்றுக்கொண்டு அடுத்த நோக்கி போகணும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வகையில் வெளியிருந்து பார்க்கிறதுக்கு தோல்வியாக இருந்தாலும் அறிவியலாளர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது அந்த சறுக்கலில் ஏற்படக்கூடிய பாடத்தை கிரகிச்சிட்டு போகிறது. அந்த வகையில் தோல்விகள் எல்லாம் வெற்றிகளை நோக்கி போவதற்கான அடுத்த படிகளை கொடுக்கக்கூடிய பாடங்கள். கொஞ்சம் காலதாமதமாக வெற்றி வருது அப்படின்னும் அதுவும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அந்த இலக்கு என்னுடைய வீரியத்தையும் அது காமிக்குதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். அந்த வகையில் வெற்றியும் தோல்வியும் அந்த இலக்கை நோக்கிய பயணத்துக்கு ஒரு அறிவியல் நாளுக்கு ஒரு தடையாக இருப்பதில்லை. ஓம் சாந்தி. தற்போது மீண்டும் சில நிமிடங்கள் என்னுடைய அனைத்து விதமான சிந்தனைகளையும் வெளி உலகிலிருந்து விலக்கி எனக்குள் நான் பயணம் செய்ய தொடங்குகின்றேன். என்னுடைய இந்த வாழ்க்கை பயணம் வெற்றி மற்றும் தோல்வி கலந்த விளையாட்டாக நான் கருதுகின்றேன். ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் தங்களின் மன வலிமையை அதிகரிக்க ஒரு கோச் இருப்பது போல் இறைவன் என்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் எனக்கு கிடைத்த அனுபவம் இப்பயணத்தில் என்னை சாதாரண நிலையிலிருந்து சாதனையாளராக மாற்றியுள்ளது. தோல்வியே என்னுடைய ஆசிரியராகி கற்றுத்தந்த பாடங்கள் எந்த பள்ளியிலும் நான் படிக்காதவையே. வீழ்ச்சியடைந்த நேரங்களில் மனம் தளராமல் அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொரு முறையும் மீண்டு வந்ததால் இன்று மிகப்பெரிய வெற்றியாளராக என்னை நான் பார்க்கின்றேன்.
தோல்வியை கண்டு துவளாமல், வெற்றியை பார்த்து வியக்காமல், அனைத்து சூழ்நிலைகளிலும் சீரான மனநிலையை இறைவன் எனக்கு பரிசாக தந்துள்ளார். ஆக இறைவா, உம்முடைய சக்தியினால் என்னுடைய மனதை வலிமையாக்கியமைக்கு கோடான கோடி நன்றிகள். ஓம் சாந்தி. மூன்றாவது கேள்வி. What are the methods to keep one generally happy? Please share some methods, suggestions or specific action plan to experience the happiness within. தனக்குள் உள்ள மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்கு ஏதேனும் வழிமுறைகள், ஆலோசனைகள் அல்லது குறிப்பிட்ட செயல் திட்டத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் யூஸ் பண்ணுற ப்ராக்டிக்கல் டிப் என்னென்னா, எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது தான் எனக்கு. சின்ன வயசுலேருந்து அப்பா சொல்லுவாங்க, forgetfulness is a boon that God has given you, please use it அப்படிம்பாரு. சின்ன வயசில் அது புரியல, வயசாக நல்லா புரியுறது. மறதிங்கிறது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரன். அந்த வரனை எப்படி நீ உபயோகப்படுத்துகிறங்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படிம்பாரு. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுறோம், அது சரியாக வரலன்னா பரவாயில்ல, அந்த வரலங்கிறத மறந்துட்டு என்ன முயற்சி பண்ணலாம், நம்ம இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மறதி, அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் மறந்துட்டு அதுலேருந்து கற்றுக்க வேண்டியதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கையே நல்லா இருக்கும். இதை நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்துக்காக தான் நம்ம வாழ்க்கையை வாழறோம். ஸோ வேலையில் கூட யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இது சொல்லி இது சரியாக வரல, அது சரியாக வரல, நீங்கள் சரியில்லை, நீங்கள் அது சரியில்லை அப்படின்னாங்கன்னா, நான் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்க மாட்டேன், அதை மறந்து போயிடுவேன். மறந்துட்டு அவங்க சொன்ன இன்டென்ட், எதுக்காக இதை சொன்னாங்க, இதுலேருந்து நான் என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கற்றுட்டு அந்த முயற்சியிலேயே என்னோடய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த முயற்சியில் இந்த மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இன்னும் எனக்கு கொஞ்சம் காம்னஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிது. இதை நான் ட்ரை பண்ணுறேன், பர்ஃபெக்டாக பண்ணுறேன் நான் இன்னும் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய இருக்குது கற்றுக்கிறதுக்கு, இன்னும் நிறைய நான் பண்ணணும் அதில். ஆனால் இந்த ஃபிலாசபி என்னை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. நம்ம வேலைக்கு வரோம், வேலைக்கு வர்றது தனி, சந்தோஷம் தனி அப்படின்னு பிரிக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஸ்ட்ராங் நம்பிக்கை. நம்ம எது பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணணும். சந்தோஷமும் நம்ம முயற்சியும் ரெண்டும் சேம் தான். அதனால் என் ஆஃபீஸில் வரவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எப்போதுமே சிரிச்சுட்டே இருங்க. நீங்கள் பண்ணுறது சந்தோஷமாக பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக பண்ணுங்கள். சந்தோஷமாக பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் லைஃப்பில். ஸோ யாராவது சோகமாக மூஞ்சி வச்சுட்டு இருந்தாலே என் ஆஃபீஸில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது, கம் ஆன் ஸ்மைல், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் we have to do. Smile is the only thing God has given us. So let's use that and let's be happy about everything that is happening. ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை பற்றி யோசிக்காதீங்க, அந்த ப்ராப்ளம் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு லேர்னிங். அந்த லேர்னிங்லேருந்து நம்ம இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம இன்னும் நிறைய சந்தோஷத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ரொம்ப நன்றி. Methods to keep oneself happy. They say there are two categories of people, right? One is dimag walas and number two is dil walas. Dimag walas are those people who think always from the brain, but dil walas are those people who always think from the heart. So to keep oneself happy, it's not just important to become intelligent, but the first step is we have to become emotionally intelligent, right? Right from the childhood, we have to find out what is that thing that is very close to my heart, and we should be open for walking or treading to that particular path which gives us happiness. Suppose if the students are expected to study, they're not, if they don't enjoy that particular process of studying, can they become emotionally intelligent to find out a mechanism to make the process of studying
very, very happy, very, very creative, very, very intuitive. That is the first step to become emotionally intelligent. The second method to keep oneself very happy is, go very close to nature. When we go very close to nature, see the early morning sunrise, go to a garden, go close to a river or a sea, when you are very close to nature, we would understand that we like that outside nature because our inside nature is also very peaceful, loveful, joyful and happy. Can we work on our inner nature? That is step number 2. And the most important, the third step is, can we practice the technology of meditation? Meditation has come from the Latin word mediri, which means to heal yourself. And the person who is able to heal oneself will always be peaceful and happy. So there are basically 3 steps of meditation. Number 1 is sit, number 2 is set, and number 3 is get. Sit in a place which is very, very comfortable. Number 2 is set your mind's frequency that I am a very, very happy being. And when we are in this frequency of happiness, we actually get connected to the Almighty, who is the source of all peace and happiness. So my dear friends, on this wonderful journey, I would request all of you that let's learn and practice this technique of Rajayoga meditation, which is a very, very ancient way of, making oneself happy, cheerful, joyful. I've been practicing this technique of Rajayoga meditation for the last 25 years. And I've always enjoyed my journey. So may I wish all of you, your family members, your kids, lots of health, wealth, and certainly lots of success and happiness. Thank you. Om Shanti. Namaskar. என்னை பொறுத்தளவுக்கு பொதுவாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் படித்ததும் சரி, நான் நிறைய இடங்களில் சொன்னதும் சரி, என்னோட வாழ்க்கை அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் மகிழ்ச்சி எப்படி அடைகிறான்னா, அவன் விரும்பியது கிடைக்கும் பொழுது. ஒரு சின்ன குழந்தை அதுக்கு தேவையான, அது விரும்புவது ஒரு விளையாட்டு பொருள், ஒரு தின்பண்டம், அது கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி அடையுது. அதே மாதிரி நிலைகள் மாற 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 நம்மளுடைய விருப்பங்களுடைய உயரங்கள் மாறலாம். அந்த விருப்பங்கள் எல்லாம் கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது விரும்பியது கிடைப்பது வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டு மனுஷன் மகிழ்ச்சி அடைகிறான். அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம விரும்பியது கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கங்களேன், விரும்பியது கிடைக்கல அப்படிங்கிற பொழுது அதனால் சோர்ந்து உட்காராம கிடைத்ததை விரும்பினாலும் மேலே போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சாராம்சமே. அப்படித்தான் என்னுடைய புத்தகத்தில், முதல் புத்தகம் கையெறுகை நிலாவில் நான் பல அங்கங்களை எழுதி வச்சிருக்கேன். சின்ன குழந்தையிலிருந்து நான் விரும்பியவை பல இடங்களில் நான் விரும்பிய மாதிரி கிடைக்கல, ஆனால் அதை தாண்டி கிடைத்ததையெல்லாம் விரும்பினேன், முழுதாக விரும்பினேன். என்னுடைய பள்ளிக்கூடம் சரி, கல்லூரி நாட்களும் சரி, எனக்கு கிடைத்த பணிகள் சரி, அதுக்கு பிறகு அந்த பணி ஓய்வு சரி, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எனக்கு நான் என்ன விரும்பினேன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு கிடைத்ததையும் விரும்பியதால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆக என்னை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி அப்படின்றது நாம் விரும்பியது கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு காரணத்துக்காக நமக்கு கொடுக்கப்படுது. அதனுடைய பூர்ணத்துவ அதை உணர்ந்துட்டோம்னா வாழ்க்கையினுடைய பூர்ணத்துவம் சரியாக வந்துடும் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்வது, தனி மனிதன் நினைக்கிறான் தான் விரும்பியது கிடைப்பது வெற்றி என்று. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரிய தலைவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. அதை தாண்டி அவர்கள் வாழ்க்கையில் கிடைத்ததை விரும்பினாலும் கூட அதை வெற்றியை நோக்கி கொண்டு போகும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நானும் சரி, நான் மற்றவர்களுக்கு சொல்வதும் சரி, விரும்பியது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை விரும்பினாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கண்டிப்பாக அது சொல்லால், எண்ணத்தால், செயலால் கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியும். ஆக விரும்பியது கிடைச்சா மகிழ்ச்சி, கிடைத்ததை விரும்பினாலும் மகிழ்ச்சிங்கிற பொழுது நித்தமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். We all want to be happy always. We are all looking forward to see everyone around me happy always. Based on my experiences, I would like to share a few tips with all of you. First,
There are people around me, there are different situations, circumstances, changing on and off. The best way to deal with all this is acceptance. Acceptance of good and bad, of all what is happening around me. Just accept everyone as they are. Accept everything as it is and let me adjust, let me adapt and get along with everyone. Second thing I would like to share is a game of success and failure. Most of the time we are successful, but then success and failure are two sides of a coin. It is just few days that I experience some failure in some ways. Let me remember, happiness is the light in my life. Let's take the example when electricity goes off suddenly, there is darkness all around. Just for a few minutes or a few seconds, and light comes back. In the same way, when I lose my happiness, it's like darkness in my life. We may on the torch in the mobile, we may light a candle till the current comes back, but still it is just a timely setup. Friends, whatever happens, let us not lose our happiness. Another thing I would like to share, I am an embodiment of happiness. I am the giver. I give love, peace, respect, power. All the positive thoughts which I have radiate vibrations around me. I am like a donor. I do not expect anything from anyone. As I go on reducing my expectations, my level of happiness will be maintained very well. Happiness is not dependent on anything or anyone. Happiness is my feeling. Let me spend in the morning 5 or 10 minutes creating my self-respect. Usually, how do we start the day? The minute I wake up, I look at my mobile, try to see the messages which have come in the full night, the news of all what is happening around. Even with my first cup of tea, I would like to go through the newspapers or something like that. But isn't that what I am going to do the full day? Since the time I have got up till the end, full day I am going to listen to the same news. I am going to get more and more information. So early morning, if I feed myself with pure and positive thoughts, it will help me throughout the day. Let us keep an attention on our emotional diet. It is said thoughts arise from the base of my subconscious mind. The information of what I see, what I hear, what I read is fed in my subconscious mind, and based on that the thoughts keep on arising. In today's world, there is lot of information on the internet, social media, people around me. Let me choose the diet which I want to take. Let me choose the information which I want to feed in to my subconscious mind, because that is the basis of my life today. One or two ways of experimenting this, very simple. Let's see at the amount of water I drink in one day. It may be water, some tea, coffee, buttermilk, whatever it is. Every time I drink a glass of water,
If I hold that glass in my hand for 30 seconds and give it positive thoughts, this glass of water is full of peace. When I drink this water, it will give peace to different organs of the body. Just a matter of 15 to 30 seconds, but it really gives me energy within. Same with the food which I eat. We all say it is God-given food. We of course thank God from time to time. Attention needs to be paid while preparing food, while cooking food. Eating food which is prepared in the remembrance of God has a lot of benefits. At times I offer prasad to God also, but let's take it like this. When the plate of lunch or dinner comes before me, for 1 or 2 minutes, let me give meditative vibrations. Let me thank God for all what He has given me, and think this food is like the fuel, refined, purified food, which is going to energize and purify my body. And after that, when I start eating, even when I am eating the food, if I remembrance of God, these 5-10 minutes which I spend while having my meals, it really energizes me physically, mentally, emotionally. We all know about this, but from today, all have a determined thought that we will try to bring this in my life and experience always. Best wishes for a peaceful, prosperous and happy life. Om Shanti. ஓம் சாந்தி. நான் மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை கேட்கும் அளவு அதிர்ஷ்டசாலியாக இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். எனது மகிழ்ச்சி என் கையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டேன். ஏன், என்ன, எவ்வாறு என்ற அனைத்து கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதிகாலையில் இருந்து இரவு வரை எனக்காகவே துடித்துக் கொண்டிருக்கும் எனது இதயத்திற்கும் மற்றும் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை மதித்து தனக்கு நன்றி சொன்னதை எண்ணி இவ்வுடல் மகிழ்ச்சியில் திளைக்கிறது. மகிழ்ச்சி என்னிடம் இருப்பதால் ஆரோக்கியமும் செல்வமும் மற்றும் வெற்றியும் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. எனது மகிழ்ச்சி என்னிடமிருந்து எனது குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னை சுற்றிய சூழலும் மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆகிக்கொண்டே செல்கிறது. நன்றி. ஓம் சாந்தி. கேள்விகளை கேட்பது மிகவும் சுலபம். பதிலளிக்கத்தான் திறமையும் அனுபவமும் முதிர்ச்சியும் வேண்டும். அவ்வகையில்
தங்களின் ஆழமான அனுபவபூர்வமான சிந்தனைகளை மிகவும் எளிமையான முறையில் நமக்கு வழங்கி நிகழ்ச்சியை மெருகேற்றிய நமது சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் மயில்சுவாமி அண்ணாதுரை அவர்களுக்கும் சகோதரி ராஜயோகினி பிரம்மா குமாரி பீனா அவர்களுக்கும் புரொஃபசர் டாக்டர் இவி சுவாமிநாதன் அவர்களுக்கும் அன்பு சகோதரி திருமதி கௌரி கைலாசம் அவர்களுக்கும் மற்றும் தியான வர்ணனை வழங்கிய பிரம்மா குமாரி சகோதரிகள் சகோதரி காயத்ரி, ஜெயஸ்ரீ மற்றும் பானுரேகா அவர்களுக்கும் நம் இதயத்திலிருந்து கரவொலி எழுப்பி நன்றி 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 தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் நம்முடன் இணைபவர் பெங்களூரிலிருந்து டாக்டர் எம் சாய்பாபா அவர்கள், அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட், ஸ்ரீ டிவி ராமன் பாய் சேர் ப்ரொஃபஸர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பெங்களூர் மற்றும் ஃபார்மர் டைரக்டர், ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் குரூப், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், கல்பாக்கம். ஹார்ட்டி வெல்கம் சார். ஓம் சாந்தி. இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிருக்கும். பிரம்மகுமாரி சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறோம், அதில் நீங்கள் கலந்துக்கணும் அனு கேட்டாங்க. நான் உடனே ஒத்துண்டாச்சு. ஒத்துண்ட அப்புறம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், என்னதான் பேசணும், என்ன பேசினா நல்லாயிருக்கும்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த பிரம்மகுமாரி ஆர்கனைசேஷன் பற்றி பேசினோன்னா நிறைய பேசலாம். ஆனால் என்னோட 2 திங்ஸ் நம்ம மனசில் வரும். பிரம்மகுமாரி சிஸ்டர்ஸ் பற்றியோ குமாரி ஆர்கனைசேஷன் பற்றியோ யோசனை பண்ணேன். இன்னும் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இந்த 2 நமக்கு ரொம்ப தேவை வாழ்க்கையில். ஸோ முதல்ல என்னோட பிரம்மகுமாரி ஆர்கனைசேஷனோட சந்திப்பு நான் மவுண்ட் அபுக்கு எதேச்சியாக ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறதுக்கு போனேன். அங்கே பேசியிருக்கேன். ஒரு 5 நாள் அங்கே இருந்தேன் ஞான் சரோவரில். அவங்களோட நிறைய அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறது, மார்னிங் ஈவினிங் பிரம்மகுமாரி சிஸ்டர்ஸ் பேசுகிறது, தாதீஸ் எல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய இன்டராக்ஷன் வித் பிரம்மகுமாரிஸ் கண்டினியூட் சின்ஸ் தென். எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கேன். அவங்க சொன்னது நிறைய கேட்பேன். இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா அன்லாக்கிங் ஹாப்பினஸ். இன்ஃபேக்ட் நான் அதை பற்றி திங்க் பண்ணால் மோர் எக்ஸைட்டட் ஐ ஆம் அபவுட். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாப்பினஸ் அன்லாக் பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர ஹாப்பினஸ் தேடணும்னு சொல்லலை. ஹாப்பினஸ் வேணுமென்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லாமல் ஹாப்பினஸ் இருக்கிற ஹாப்பினஸ்ஸு அன்லாக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட லைஃப் ஜேர்னி பார்த்துருக்கீங்கன்னா, நிறைய டைம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நல்லா படிக்கணும், நல்ல ஜாபுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா முன்னேறணும் இந்த மாதிரி நமக்கு நிறைய கோல்ஸ் வச்சுருப்போம். இந்த கோல்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இதெல்லாம் சாதித்தா இதுக்கு மூலமாக நமக்கு ஹாப்பினஸ் நம்ம வரும்னு எதிர்பார்க்குறோம் நம்ம. அதனால தான் இது முன்னேற்றத்தோட பயணம், முன்னேற்றத்தோட ஸ்ட்ரகிளு இதுக்காக இருக்கும். ஆனால் இதெல்லாம் சம்பாதிச்சின அப்புறம் நமக்கு அந்த ஹாப்பினஸோடு நம்ம இருக்கோமா நம்ம இப்போ நம்ம கொஷின் நம்ம பண்ணியிருந்தா ஆன்சர் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டா தெரியும் எவ்வளோ தூரம் நம்ம ஹாப்பினஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஹாப்பினஸ் அன்லாக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரம்மகுமாரி ஆர்கனைசேஷனில் என்ன சொன்ன பேச்சு அவங்க சொன்னது கேட்டிங்கன்னா, லுக்கிங் வித்தின் நமக்குள்ளேயே எல்லாம் இருக்கும். அண்ட் அது நம்ம உணர்க்கணும், அது புரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், ரியலைஸ் பண்ணிக்கணும் தட் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லிட்டு. முக்கியமாக நம்ம லைஃப்பில் பார்த்துருக்குங்கன்னா, நிறைய டைம் நம்மளோட ஹாப்பினஸ் இன்னொருத்தரோட லிங்க் பண்ணிருக்கோம். தட் மீன்ஸ் அவர் ஹாப்பினஸ் இஸ் லிங்க் டு தி பிஹேவியர் ஆர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி அதர் பர்சன். இஃப் யூ ஆர் எ பேரண்ட், தென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் உங்களோட குழந்தைகள் நல்லா படிக்கணும், முன்னேறணும், அவங்க நல்லா படித்தா நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு இருக்கும்.
இஃப் யூஆர் அன் எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷன் ஷுட் டூ வெல்னு இருக்கும். அது ஏன் நம்ம வந்து எல்லோரும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து இந்தியா நல்லா விளையாடினா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் கேட்க வேண்டிய இதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஹாப்பி இப்போ சந்தோஷப்படுறது, இன்னொருத்தர் நல்லா பண்ணால் சந்தோஷப்படுறது நம்ம நல்லது இருந்தாலும் நம்ம கொஸ்டின் என்ன கேட்கணுன்னா, எத்தனை நம்ம கையில் இருக்கு. இப்போ நம்மளோட குழந்தைகள் படிப்பை நல்லா படிக்கிறதுக்கோ அது நம்ம கையில் இருக்கா அவங்க கையில் இருக்கான்னு நம்ம யோசனை பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டது பண்ணுறது தான் நம்மளோட முடியுமே தவிர அதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஹாப்பினஸ் வந்து வி ஷுட் நாட் லுக் அவுட் சைட், வி ஷுட் லுக் இன்சைட். நம்ம என்ன பண்ண முடியுமோ அது நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் அதுதான் நம்ம வந்து முக்கியமாக பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ கோவிட்-19 வந்திருக்கு, எல்லோரும் அவங்க இடத்துல இருக்காங்க. இப்போ எப்போ தான் நம்ம வந்து வெளியே போவோம், எப்போ தான் 4 பேர் சந்திப்போம் வந்திருக்கோம், அந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இப்போ அதுதான் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இது நமக்கு ஒரு பெரிய பாட்டம் சொல்லித்தருது. அது என்னென்னா, லைஃப்பில் எப்படி என்ன நடக்குமோன்னு தெரியாது, அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். வெளியே பார்க்காம சந்தோஷம் நம்ம உள்ளே பார்த்துக்கணும். அதுக்கு தான் அன்லாக்கிங் இந்த ஹாப்பினஸ்க்கு வந்து அன்லாக் பண்ணி புரிஞ்சுக்கணும். நான் நிறைய பிரம்மகுமாரிஸோட வேக்கிங் வித் பிரம்மகுமாரிஸ் எல்லாம் நிறைய கேட்டு கான்டெம்ப்ளேட் பண்ணிக்கணும். நம்மளோட லைஃப் ஜேர்னியில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் வரும். நானும் எனக்கும் என்னோடய லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கு, பர்சனலாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும். அந்த டைமில் நமக்கு வந்து we need to take a pause, ஒரு பாஸ் பண்ணி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி எப்படி முன்னேறணும், எப்படி சால்வ் பண்ணணும்னு கற்று தரணும். அந்த விதத்தில் மெடிடேஷனாக இருக்கட்டும், ராஜயோகா இருக்கட்டும், இன்டராக்ட் பண்ணிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டைம்ஸ் ஆஃப் பேண்டமிக்ஸ் லைக் திஸ் வாட் we are going through, where we are all struggling to be normal, I think we need to use this opportunity to contemplate and then search for what you are already having. நமக்குள்ளே இருக்கிற திறமையும் நமக்குள்ளே இருக்கிற ஹாப்பினஸும் நம்ம புரிஞ்சுட்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும். ஸோ I am very happy participating in this program and wish best wishes for the success of this program. Thank you. தனது சிறந்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டதற்கு மதிப்புக்குரிய சகோதரர் டாக்டர் எம் சாய்பாபா அவர்களுக்கு உள்ளபூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் திரு அருண் ஜெயின் அவர்கள், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், இன்டெலெக்ட் டிசைன் அரீனா லிமிடெட், ஃபவுண்டர், போலரிஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட். சகோதரர் அருண் அவர்கள் பாரதத்தின் கணிப்பொறி திறமையை, தொழில்நுட்ப திறமையை உலகிற்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் போலரிஸ் சாஃப்ட்வேர் நிறுவனத்தை ஆரம்பித்தவர். இன்று உலகெங்கும் 240 வங்கிகள் மற்றும் ஃபினான்ஷியல் நிறுவனங்களுக்கு அவரது சாஃப்ட்வேர் சேவை செய்து வருகின்றது. Arun designed the world's first design center, FinTech 8012. He's received the Lifetime Achievement Award of the CII 2016. He's interested in social service activities and serves through Mission Samriddhi and Ullas Trust Foundation. Welcome, sir. Thank you very much for giving me the opportunity to speak in this august platform. I really love the topic during this time, unlocking the happiness within. As if you are asking me to speak, discover Hanuman in you. Happiness is something like your inner core, and that inner core, when it's truly happy, that's where your best performance comes in, and that's where Hanuman of you get visible. Nature has given us all the capacities to perform to beyond our own expectations. A lot of time we never able to discover those critical opportunities what comes in our way, and this kind of a time when situation comes in when I never traveled for last 6 months and sitting with my daughter and my wife together at one home, I think I am discovering a lot of that true happiness which is coming in. It's not that I didn't have happiness in last 40 years of my career where
The happiness came in by solving certain critical problem with my intellectual mind, or by having 10,000 people working for Polaris and enjoying working with each one of them, or working with hundreds of customers across the globe, working with them. Each one of has given a happiness because each movement with them was learning moment for me. But it was running one after the other. This is the time when I got a peaceful time. Thank you very much, sir, for joining with us and sharing your valuable thoughts today. அடுத்து நம்மை சந்திக்க வருபவர் திரு KR அனந்த் அவர்கள், ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். வெல்கம் பிரதர். Namaskar. Om Shanti. Today I have been asked to speak about happiness in the day-to-day life in the profession I follow, being a scientist, being an engineer. In our lives, there are many occasions when we feel anxious about things. Anxious that something may go wrong. Anxious that what we desire to happen may not happen. Anxious that something we don't want to happen may happen. This anxiety can be called bhaya. Bhaya in Sanskrit. What do we do with this bhaya? Who creates this bhaya in our minds? The bhaya is very essential to sense danger and react to it. Most of the occasions in our lives, we know how to deal with bhaya. Real or perceived bhaya. And how to deal with this bhaya? What is the reasons of this bhaya? Is because the attachments we have with the things in the world, my property, my job, my career, my children. These are all the attachments we have, and there are times definitely something can go wrong with these things. So if you understand, if you are intelligent enough to perceive the surroundings, happenings, that bhaya is a natural phenomena. Many times how to deal with this bhaya is within our control, but there are times when there is no way we can deal with this fear except to seek divine help. When you don't have the ability to deal with this situation, the anxiety becomes more and more, it gets built up more and more, creating unhappiness. How to deal with this unhappiness? We have to remember the promise given by Vishnu Sahasranama, by two names given to Vishnu juxtaposed next to one another, which are contradictory, looking like oxymorons. This is Bhayakrit, Bhayanashanaha. When there is a fear in your mind, anxiety in your mind, bhaya in your mind, all that you have to understand is this bhaya is created by God Himself, the Almighty, the Omnipresent, to safeguard your life, to safeguard your safety. So, at times when there is no way you can do anything about this bhaya, all that you have to utter is Bhayakrit, Bhayanashanaha. He is a person who has created the bhaya in your mind so that you react to it. When you don't have any other things to depend on to overcome this, you say Bhayanashanaha, because you give the responsibility of removing your fear to the God Himself, the dispelling the fear, the source of the fear. For example, when you walk along a forest path, there is danger that dangerous animals can attack you. At that time, you have to say Bhayakrit, Bhayanashanaha, because you have no control over a wild animal attacking you. A new boss is taking over, you don't know whether it's going to be favorable to you or unfavorable to you. You don't know, you have no control. That time, all that you have to do is Bhayakrit, Bhayanashana. Hand over the responsibility of your career, your progress to the Almighty. And this has been a very powerful mantra all my life, easy to remember, easy to implement in all along your life path. Please remember, Bhayakrit Bhayanashanaha is a promise given by Vishnu Sahasranama to deal with your all kinds of anxious moments and keep you happy. Om Shanti. Thank you very much. நிகழ்ச்சியின் நிறைவை அடையும் நேரம். அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கைக்கான சிறிய உரையுடன் தியான வர்ணனையும் வழங்க வருகின்றார் சகோதரி பிரம்மா குமாரி விஜயலட்சுமி அவர்கள். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்த இவர் கடந்த 15 ஆண்டுகளாக முழு நேர ஆன்மீக சேவையை சென்னை அடையாறு கிளை நிலையத்திலே செய்து வருகின்றார். வெல்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. மகிழ்ச்சி என் கையில் என்னும் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது நேரம் வரை பல சான்றோர்களின் மகிழ்ச்சியை பற்ற கருத்துக்களை நீங்கள் கேட்டீர்கள். இப்பொழுது இந்த மகிழ்ச்சியான மனநிலை
என்பதை எப்பொழுதும் வைத்துக்கொள்ள முடியும் என்பதை பற்றி சற்று சிந்திக்கலாம். அப்ப நம்ம மனதுல இதுக்கான ஒரு கேள்வி வருது, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக நம்மால் இருக்க முடியுமா? இது சாத்தியமா? இங்கு நாம் என்ன சொல்கிறோம் என்றால், சாத்தியமான ஒரு விஷயம், முடியக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த மகிழ்ச்சியான மனநிலை என்பது இந்த தலைப்பில் சொன்னார் போல் என் கையில்தான் உள்ளது. எதை நினைக்க வேண்டும், எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கினால் என் மகிழ்ச்சியை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு சான்ஸ், அந்த ஒரு சாய்ஸ் என்னுடைய கையில் தான் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், சூழ்நிலைகள் இப்படி இருப்பதால் என்னுடைய மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது. எவ்வளவு சவால்களை நாம் வாழ்க்கையில் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது, எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். ஆக இவை அனைத்தும் என்னுடைய மகிழ்ச்சி காணாமல் போவதற்கான காரணங்களாக இருக்கின்றன என்று நாம் சொல்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட மனிதர்களுடன் நாம் இருந்தாலும், எத்தகைய சவாலான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும், நம்மிடம் ஒரே ஒரு ஆயுதம் இருந்தால் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இப்ப நீங்க கேட்பீங்க, அது என்ன ஆயுதம்? அந்த ஆயுதம் தான் சக்திகள், பவர்ஸ் ஆஃப் த மைண்ட், மனதினுடைய சக்திகள். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் பல்வேறு சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நமக்குள் சக்திகள் இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக ஆகின்றது. அதிலும் குறிப்பாக 3 விதமான சக்திகள் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அந்த 3 சக்திகள், பவர் டு டாலரேட், பொறுமை சக்தி. இரண்டாவது பவர் டு அகாமடேட் அல்லது பவர் டு அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி. மூன்றாவது பவர் டு ஃபேஸ், எதையும் எதிர்நோக்கக்கூடிய சக்தி. ஆக எங்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டுமோ அங்கு நாம் இந்த சக்தியை அவசியம் உபயோகிக்க வேண்டும். இல்லை என்றால் பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் நாம் சற்று பொறுமையை இழந்தோம் என்றால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது, நம்முடைய மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது. அதே போல் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிறோம். அதாவது இட்ஸ் ஓகே, சரி, பரவாயில்லை என்று நம் மனதை, நம் முன்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள தயார் செய்து கொள்கிறோம். மற்றும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ள நாம் பழகிக் கொள்கிறோம். ஏனென்றால் எப்பொழுது நம் மனதில் அந்த சூழ்நிலையையோ அல்லது மனிதர்களையோ நாம் அது எப்படி இருக்கிறதோ, அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போதுதான் மனதில் பல்வேறு விதமான குழப்பங்களும் தேவையற்ற வீணான எண்ணங்களும் கவலைகளும் வருகின்றன. ஆனால் சரி, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைத்தவுடன் நம் மனதில் எப்படிப்பட்ட ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஓய்வு என்பது கிடைக்கின்றது. எனவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியும் அவசியம் தேவைப்படுகிறது. மூன்றாவது சக்தி எதிர்நோக்கக்கூடிய சக்தி. இந்த சூழ்நிலை இப்படி வரும் என்று நமக்கு முன்னரே தெரிந்திருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்போம். ஆனால் பல நேரங்களில் எந்த சூழ்நிலை எப்பொழுது நம் முன் வருகிறது என்பதை நமக்கு தெரிவதில்லை. ஆக அந்த நேரம் அந்த சூழ்நிலையை எதிர்நோக்குவதற்கான சக்தி, பவர் டு ஃபேஸ், அத்தியாவசியமாக இருக்கிறது. இந்த சக்தி இருந்தால் நாம் அத்தகைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மனம் உடைவதில்லை, குழப்பத்தில் வருவதில்லை, மாறாக ஸ்டேபிளாக, ஆடாத அசையாத நிலையில் இருக்கின்றோம். அப்பொழுது அந்த திடமான மனதில் அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கான ஒரு நிவாரணம் தானாக நமக்கு கிடைக்கிறது. எனவே இந்த 3 சக்திகளை நாம் நமக்கு கொண்டு வர வேண்டும். சரி, இந்த சக்திகளை எப்படி கொண்டு வருவது? இந்த மனம் என்பது என்ன, எங்கு இருக்கிறது? மனம் என்பது இந்த கண்களால் பார்க்க முடியாத ஒரு சக்தி. ஆக மனம் என்பது எங்கு இருக்கிறது? இந்த உடலில் எங்கு இருக்கிறது? இங்க நாம் என்ன சொல்லி கொடுக்கிறோம்?
மனம் என்பது இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற சக்தியான உயிர், அதாவது உயிர் என்னும் ஆத்மாவின் ஒரு பகுதி என்று கூறுகிறோம். ஆக மனதை பலப்படுத்த வேண்டும் என்றால் ஆத்மாவை சக்தி நிறைந்ததாக மாற்ற வேண்டும். ஆக இந்த உடல் என்பது அழியக்கூடியது. இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தியான ஆத்மா என்னும் உயிர் அழிவற்றது. ஆத்மாவில் தான் அனைத்து சக்திகளும் குணங்களும் இருக்கின்றன. ஆக இந்த ஆத்மாவில் இந்த சக்திகளை நாம் கொண்டு வந்து விட்டோம் என்றால் நம்மால் சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இப்போது அடுத்த கேள்வி, ஆத்மாவை எப்படி சக்திசாலியாக ஆக்குவது? அதற்கு இந்த சக்திகள் எங்கிருந்து கிடைக்கும்? ஆத்மாவிற்கு தேவையான சக்திகளை கொடுப்பதுதான் இறைவன் என்னும் அந்த மகா சக்தியின் கடமையாகும், வேலையாகும். இதுவரை கடவுளை பற்றி, இறைவனை பற்றி நாம் பல கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்று மட்டும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அதற்கும் மேலாக அவர் ஒரு காரியம் செய்கிறார். அதுதான் எப்பொழுது இந்த ஆத்மா என்னும் உயிர் பலகீனமாகிறதோ அல்லது சக்தியற்றதாக ஆகிறதோ அப்பொழுது நமக்கு தேவையான அமைதியையும் சக்தியையும் கொடுப்பதற்காக அவர் இருக்கிறார். அதனால்தான் இறைவனை குறிக்கும் பொழுது ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று நாம் கூறுகிறோம். ஆக இந்த ராஜயோக தியானம் என்பது மனதின் மூலமாக இறைவனுடன் ஏற்படுத்தக்கூடிய தொடர்பு. எனவே முதலில் நான் யார் என்பதை உணர்ந்து எனக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். நான் அழிவற்ற ஒளி புள்ளியான ஆத்மா மற்றும் இறைவன் என்னும் பரமாத்மாவும் என்னை போலவே ஜோதியாக ஒளி புள்ளியாக இருக்கின்றார். மற்றும் நான் ஆத்மா அந்த படைப்பவரின் குழந்தையாக இருக்கின்றேன். ஆக படைப்பவர் எனக்கூடிய இறைவனிடமிருந்து படைப்பு எனக்கூடிய ஜீவாத்மாவாகிய எனக்கு ஆஸ்தியின் ரூபத்தில் அமைதியும் சக்தியும் மகிழ்ச்சியும் அன்பும் கிடைக்கின்றது. இந்த மனதின் மூலமான தொடர்பு தானாகவே என் மனதை சக்திசாலியாக ஆக்குகின்றது. இது சகஜமான ராஜயோகம். இதற்காக நாம் எந்த ஒரு கடின உழைப்பும் செய்ய வேண்டியது கிடையாது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கவனமுடன் அவருடன் மனதின் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். வாருங்கள், இப்பொழுது நாம் சில நிமிடங்கள் இந்த தியான பயிற்சியை செய்யலாம். ஓம் சாந்தி. மனக்கண்ணால் ஒரு அழகான நதிக்கரையை பாருங்கள். அந்த நதிக்கரையோரம் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த நதியின் ஓடும் தண்ணீரின் சலசலவென்ற மெலிதான சத்தத்தை கேட்கின்றேன். அங்கு வளர்ந்திருக்கக்கூடிய செடியில் உள்ள பூக்களையும் பார்த்து ஆனந்தம் அடைகின்றேன். இதோ அந்த நதிக்கரையில் ஒரு சிறிய படகு நின்று கொண்டிருக்கின்றது. இதோ இந்த படகில் என் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து தேவையற்ற எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், கவலைகள், பயம், குழப்பம் என எதுவெல்லாம் எனக்கு தேவையில்லையோ, எதிலிருந்து நான் விடுபட விரும்புகின்றேனோ அதை அனைத்தையும் வைத்து விடுகின்றேன். இவை அனைத்தும்
கடவுளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டியவை. ஆக அந்த படகில் அனைத்தையும் வைத்துவிட்டு அந்த படகை மெதுவாக அந்த நதியில் ஓடும் தண்ணீருடன் அனுப்பிவிடுகின்றேன். மெதுவாக அந்த படகு என் கண்ணில் இருந்து மறைந்து விட்டது. என் மனம் ஆழமான ஒரு அமைதியை அனுபவம் செய்கின்றது. நான் மிகவும் அமைதியான ஒரு நிலையை அனுபவம் செய்கின்றேன். இறைவன் என் இனிய துணைவனாக இருக்கின்றான். எனக்கு துணையாக இருந்து எனக்கு நல்ல வழியை காட்டி எனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்கின்றார். எல்லாம் வல்ல இறைவனின் துணையில் நான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றேன். அந்த பாதுகாப்பில் என் மனம் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கின்றது. நான் அமைதி நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா. இதை எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த இறைவனுக்கு என் மனதின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நல்லது. மகிழ்ச்சி நம் கையில். சூழ்நிலைகளிடமோ மனிதர்களிடமோ பொருட்களிடமோ நம்முடைய மகிழ்ச்சி இல்லை, நம்மிடம்தான் உள்ளது. நாம் எப்படி சிந்திக்கின்றோம், விஷயங்களை எப்படி பார்க்கின்றோம், அணுகுகின்றோம் என்பதில் உள்ளது. இந்நிகழ்ச்சியின் மூலம் தங்களை சந்திக்க வைத்த இறைவனாகிய பரம தந்தை பரமாத்மாவிற்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களின் முத்தான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியமும் முகத்தில் புன்னகையும் மலர்ந்திருக்க எங்களின் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் சாந்தி.